காரணம் என்னன்னா அதான் ஃப்ரீங்கிறவங்களுக்கு அடுத்து எவன் வந்துருவானோ, அடுத்து யார் பண்ணிடுவானோ, அடுத்து ஆட்சி பிடிச்சி நம்ம இதாகும், நம்மளுடைய பிரஸ்டிஜ் பாதிக்கும், நம்மளோட கௌரவம் நம்ம அதாவது அவங்களுடைய வேலையே என்ன அடுத்தடுத்து நம்மளாவே இருக்கணும், யாரும் இதுக்குள்ள வரக்கூடாது, தாத்தா பாட்டி நம்ம பையன் நம்ம பேரன் இப்படிதான் போகணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க. ஒருத்தர் சொன்னாரு உதயண்ணா தம்பின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடுவில் பேட்டு கொடுத்துருந்தாருல, அவர் வந்து பேசுறாரு இந்த மாதிரி இனிமே உதயண்ணா தம்பிடான்னு. நாங்க எங்க விஜயனுக்கு எல்லாருக்கும் விஜயண்ணா தம்பி இருக்கிறத வச்சு சமாளிக்க நினைக்கிறேன். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, கடன் வாங்கி தான் நம்மள கொடுத்துருக்காங்க. அது நம்ம இன்னும் எதுவும் பண்ணல, யாருமே புரிஞ்சுக்கிட்டோம். அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த ஆட்சி நம்மளுக்கு. சரிங்களா, இலவசம் நிறைய கொடுத்தாங்க. சரியான எல்லாம் அரசியல்வாதிங்க ட்ரெண்ட் விட்டு போற 10-15% 20% எடுத்தாங்க. சரியா அவங்க ட்ரெண்ட் விட்டு மக்களுக்கு சரியா செய்யல, அதிகமாக ட்ரெண்ட் விட்டுறாங்க. ட்ரெண்ட் இப்போ பிடபிள்யூலும் சரி எல்லா இடத்துலையும் சரி ட்ரெண்ட் விட்டு அவங்க கட்சிக்காரங்க சம்பாரிச்சாங்க. செமையா போயிட்டு இருக்கு, இன்னும் செமையா போவோம். அவருக்கு ஒரு சில காலகட்டங்களை வந்து நம்ம டைம் கொடுத்தாகணும். ஏன்னு கேட்டா இன்னைக்கு ஆட்சியில வந்து என்னென்னலாமா ஊழல் பண்ணி பெரிய விஷயங்கள்லாம் நடத்தி இதுல இருந்து ஆட்சியில வந்திருக்கிறாரு அப்படின்னா அந்த 40 நாள்ல மாற்றங்கள் இருக்கா இல்லைங்கிறது தெரியாது. அவர் பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்காரு. அந்த வெற்றி வந்து மேலும் வந்து கண்டிப்பா நமக்கு மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்வாருங்கிறது உண்மை. ஆனால் அதுக்கு இன்னைக்கு எவ்வளவோ கடன்கள் வாங்கி வச்சு இன்னைக்கு ஒவ்வொரு மக்கள் மேலேயும் கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு அவர் என்னால முடியும் அப்படிங்கிற நிக்கிறதுக்கு நம்ம மக்கள் வந்து நிறைய விஷயம் அவர் வந்து ஃப்ரீயா கொடுப்பாரு, சிலிண்டர் கொடுக்குறாரு, பிளஸ் 2500 ரூபா கொடுக்குறாரு. அந்த ஒரு நாள் செலவுக்கு மட்டும்தான் அந்த 2500 ரூபா. பிளஸ் நம்ம அவர் கொடுத்தாலும் கொடுக்கறல நம்ம வாழத்தான் போறோம். சரிங்களா, ஆனாலும் அவருக்கு பப்ளிக்லயே கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, பிளஸ் ஆட்சியிலயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அப்படிங்கும்போது அவருக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்புனா கொஞ்சம் காலகட்டங்கள் நம்ம தவணை கொடுக்கணும், பொறுமையா இருக்கணும். நம்ம பொறுமை இருந்தால் மட்டும்தான் அவரு இவ்வளவு சக்சஸ் பண்ணி நம்மளை வந்து மக்கள் வந்து அவருடைய முயற்சி வந்து ஒரு 15 இருந்தா கூட மக்களுடைய முயற்சி வந்து மாற்றம் வேணுங்கிறது 15 வந்து நம்ம அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். அந்த ஒத்துழைப்பு கொடுத்ததோட மேலும் வந்து இன்னும் கொஞ்சம் காலகட்டங்கள் அவருக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கறத விட பல மடங்கு அவர் செய்வார். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆட்சியில் வந்து என்னென்ன ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன ஊழல் இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே வெளியே வந்து தெரிய வரல. இன்னைக்கு எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லினால அவங்களாம் பெருசாக ஒன்றும் ஃப்ரீயாக கொடுக்கல. புரியுதுங்களா, இவர் கொடுக்குறேன்னு சொன்னார், கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அதை நம்ம எதிர்பார்க்கணும் கொஞ்சம் லேட்டாக எதிர்பார்க்கணும். உடனே அவர் கொடுக்கணும் அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் கஷ்டம். திமுக இலவசம் நிறைய கொடுத்தாங்க. சரியான எல்லாம் அரசியல்வாதிங்க ட்ரெண்ட் விட்டு போற 10-15% 20% எடுத்தாங்க. சரியா அவங்க ட்ரெண்ட் விட்டு அவங்க மக்களுக்கு சரியா செய்யல, அதிகமாக ட்ரெண்ட் விட்டுறாங்க. ட்ரெண்ட் இப்போ பிடபிள்யூலும் சரி எல்லா இடத்துலையும் சரி ட்ரெண்ட் விட்டு அவங்க கட்சிக்காரங்க சம்பாரிச்சாங்க, அமைச்சர்கள் சம்பாரிச்சாங்க. 5000 ரூபா கொடுத்தாரு ஒரு வீட்டுக்கு. ஸ்டாலின் யாரோட பணத்தை கொடுத்தாரு? மக்களுடைய பணம் தான், தேவையில்லாத பணம் தானே, அது எதுக்கு கொடுக்கணும்? கடன் எப்படி ஆகும்? அப்படிதான் ஆகும். இலவசத்தை கட்டுப்படுத்தி நியாயமான அரசியல் பண்ணால் இலவசம் அதிகமாக கொடுத்துட்டாங்க. என்ன நம்பிக்கையில் இப்படி பண்ணிருப்பாங்க? மக்கள் வந்து நம்மளே யாருக்கிட்டையும் போகக்கூடாது, மக்கள் வந்து யார்கிட்டையும் போகக்கூடாது, திராவிட கட்சி கூட தான் இருக்கணும், நம்ம கூட தான் இருக்கணும். அதனால வந்து பெண்களுக்கு இலவசமாக பேருந்து விட்டாரு, மாதம் மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்தாரு, இப்போ இடையில வந்து 5000 ரூபா கொடுத்தாரு. நிறைய அதுவாக அரசாங்கம் கொடுத்த பணம் தானே, அது எப்படி வரும்? செலவு பண்ண வருமானம் எதில் ஈட்ட போகிறாங்க அவங்க? விஜயனுக்கு தம்பி, தங்கச்சி, அக்கா, அம்மா எல்லாரும் நடக்குது. மெயினாக அவங்க தாவைக்காக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க போராடுறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களை அந்த மாதிரி ஓரம் கட்ட முடியுமா? ப்ரோ அழிக்க வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஏகே ரசிகர் ப்ரோ, சின்ன வயசுல இருந்து தலை ரசிகர் ப்ரோ. சின்ன வயசுல இருந்து தளபதி வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்க எப்பவும் தளபதியில விட்டு கொடுக்க மாட்டோம். இப்ப ரசிகர் ஓட்டு போட்டாங்க தெரியுமா, எல்லாருமே தளபதி தான் ஓட்டு போட்டவங்க எல்லாருமே. எனக்கு விஜயனை மட்டும் தான் பிடிக்கும், எனக்கு தலையை பிடிக்காது அப்படின்றவங்களாம் ஓட்டு போடல. எனக்கு தலையை மட்டும் தான் பிடிக்கும், நான் ஓட்டு போடல பண்ணலாம் சொல்ல. சாம்ராஜ்யமோ தளபதியோட சாம்ராஜ்யமோ யாரால தலையே சொல்லிட்டாரு ப்ரோ. தலையை யாருக்கு ஓட்டு போட்டாருங்கிறீங்க? விஜயனுக்கு தான் ப்ரோ ஓட்டு போட்டாரு. அதுதான் ப்ரோ. இப்ப எல்லாருமே சேர்ந்து மிஸ் பண்ணிக்கிட்டுமா? சீமான் யாருக்கு போட்டாரு? போட்டாரு ப்ரோ, தளபதிக்கு தான் ப்ரோ போட்டாரு. அதனால தான் ப்ரோ அவருக்கு ஒரு ஓட்டு கூட வரல. தற்கொலை ஓட்டை யாரு வாங்கினா ப்ரோ? விஜயனா வரல. அந்த ஓட்டு யாருக்கு வந்தது ப்ரோ? தற்கொலைன்றாருல ப்ரோ யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். அவர் வந்து இருக்கிறத வச்சு சமாளிக்க நினைக்கிறாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, கடன் வாங்கி தான் நம்மள கொடுத்துருக்காங்க. அது நம்ம இன்னும் எதுவும் பண்ணல, யாருமே புரிஞ்சுக்கிடல. சரிங்களா, அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த ஆட்சி நம்மளுக்கு. சரிங்களா, இதுல வந்து உடனே எதையுமே எதிர்பார்க்காம அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீயா டைம் கொடுத்து அவர் நம்மளுக்கு பெருசா செய்யற அளவுக்கு அவரு மக்கள் மனசுல வந்து இடம் பிடிச்சிருக்கு. நான் செய்வேன், என்னோட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி, உண்மையில யாரும் சொல்லுவாங்கிறது எனக்கு தெரியாது. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்னுடைய மாமா மச்சான் எல்லாம் என்னோட உறவு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு குடும்பத்தை வந்து அவர் இன்னைக்கு உருவாக்கி இருக்காரு. ஒரு நாட்டையே நம்ம கைக்குள்ள வைக்கணும்னு நினைக்கல, நாட்டை மாற்றணும்னு ஒரு மாற்றத்துல தான் அவர் இன்னைக்கு செயல்படுறாரு. கண்டிப்பாக நம்ம வந்து அவருக்கு
ஒத்துழைப்பு கொடுக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு அவசரம் இல்லாமல் கால ஒரு 1 இயராச்சும் அவருக்கு கொடுக்கணும். கொடுத்தாதான் அவர் சுற்றி உள்ள அங்கே அரசியலுக்குள்ள என்ன ஊழல் இருக்குது அப்படிங்கிறது அதெல்லாம் கண்டுபிடிச்சி வெளியே வந்து நம்மளுக்கு அவர் வந்து பெருசாக செய்ய வாய்ப்புகளுக்கு எதுவும் அவங்க பெருசாக கொடுத்ததில்லை. 1000 ரூபா வந்து ஏழை எளிய மக்களுக்குன்னா இன்னைக்கு பாருங்களேன், சமுதாயம் இடவெல்லாம் பாருங்க இவ்வளோதான் இருக்குது. இன்னைக்கு ஒரு குளத்து வேலைன்னு சொல்லி ஒரு வேலையை கொடுத்தாங்க, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துச்சு, அது பண்ணிட்டு இருக்காங்க விஷயம். ஆனாலும் மக்களுக்கு மேலும் மேலும் கஷ்டம். அவங்க ஒரு வயசானவங்க, ஒரு உடம்புக்கு முடியாதவங்க இந்த 100 ரூபா கிடைக்குமே, இந்த 150 ரூபா கிடைக்குமே என்ன பண்ணுறாங்க, காட்டுக்குள்ளே வெயிலில் போய் படுத்துருக்காங்க. வெயிலில் போய் படுத்துட்டு இன்னும் அவங்களுடைய உடம்பு நலம் பாதிக்குது. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு வேலையை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏழை எளிய மக்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். அதை மாதிரி இப்போ 2500 ரூபா பணம் கொடுக்குறாரு அப்படின்னா அது பெருசாக மக்களுக்கு வந்து எதிர்பார்க்குறது தப்பு. ஏன்னு கேட்டால் நீங்கள் 2500 ரூபா வச்சு யார் நம்மளுடைய வேலை ஒரு நாள் உழைப்பு 2500 ரூபா அதை நினச்சோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த 2500 ரூபா வச்சு முதல்ல நம்மளுடைய கடத்துல இருந்து அவர் நம்மளை மூட்டி வெளியே கொண்டு வந்து அடுத்த அந்த ஆட்சியில் என்ன பண்ணுறாங்கிறது நம்ம அவருக்கு 1 இயர் கொடுக்கணும். அப்படின்னா தான் இப்போ இருக்கிறது வரைக்கும் அப்படி இப்போ சிலிண்டர்லாம் ரொம்ப அவசரமாக நம்ம கேட்போம், மேலும் மேலும் அவருக்கு ப்ரெஷரு போயிட்டு இருக்கோம். ஆனால் அவரால் அதை உடனே அது சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. நம்ம கடனை, நம்ம பிள்ளைங்க கடனை, எல்லாமே கடனில் தானே போயிட்டு இருக்கோம். அவர் ஒரு முயற்சி எடுத்ததில் அந்த கடனை அடைச்சிட்டாரு அப்படின்னா நாம எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கலாம், நம்ம நாடும் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம மக்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து தெரியாது. அவ்வளோதான். ஏதோ ஒரு 1000 ரூபாய்னா நம்ம இன்னைக்கு செலவுக்கு ஆகுமே அப்படின்னு நினைக்காங்க. அது யாருக்கு கொடுக்கணுமோ அது தகுதியை பார்த்து கொடுக்கணும். அதே மாதிரி நிறைய வேலைகள் இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கலாம். நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டில் போயில நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நம்மளை ஒரு அடிமையாக பண்ணுறாங்க. அது இங்கே நம்ம நாட்டுக்குள்ளேயே கொடுத்து நம்ம நாட்டுக்குள்ளே இது பண்ணலாம். இன்றைக்கி இலவசத்தை வந்து இப்போ கூட இலவசத்தை வந்து மக்கள் வந்து தவிர்த்துட்டு நியாயமாக இப்போ நல்லவங்க இப்போ வேலையை பாய்ச்சி வந்துருக்காங்கல்ல, அதுமாரி போட்டாலும் இலவச தவிர்த்தாலே ஏன் கடன் வரும்? அவங்க கொடுக்குறான். இப்போ ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா 2000 கொடுக்குறாங்க. வாங்கினா மக்கள் வாங்காத விட்டுறாங்க, வாங்கி தானே போட்டாங்க. இப்போ இலவசம்னால தான் இவ்வளோ பிரச்சனை நினைக்கிறீங்க? இந்த 1000 ரூபா யார் வீட்டு பணம்? நம்ம வீட்டு பணம் தானே. அவங்க அப்பா அம்மா சம்பாரிச்ச பணம் அது பூரா இல்லை நம்ம வீட்டு பணம் தானே, நம்ம வீட்டு வரி கட்டுற பணம் தானே. அவங்களுக்கு மட்டும் எப்படி வந்து இறந்த அமைச்சர் போகிற பெரிய கோடி ஜமீன் தரவங்களாம் இல்லை கோடி சொல்லலாம், ஒன்றுமே கிடையாது. இல்லை அரசியல் நம்மக்கிட்ட பணத்தை எடுத்து நம்ம 1000 ரூபா 2000 கொடுத்தாங்க ஓட்டுக்கு. இவங்களே இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இப்போ விஜய் வந்து சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டாரு அப்படின்றாங்க. அப்படி இல்லை சார், அவங்க சொல்லிட்டாங்க. இவரு தானே சொன்னார் 2000 கொடுங்க, எந்த நம்பிக்கை இவர் சொன்னார்? அப்போ கடன் 13 லட்சம் கடன் இருக்குது இவருக்கும் தெரியல, 13 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு இவருக்கு தெரியும். ஏன் இவரு ஏன் அப்புறம் சொன்ன வாக்குறுதி கொடுத்தாரு? அது தெரியாம ஏன் கொடுத்தாரு? இவருக்கு தெரியல. எல்லாம் படிச்ச இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, டாக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஏன் அவங்களுக்கு தெரியாது இது மாதிரி நம்ம கொடுத்த நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டு அதெல்லாம் இப்படி நம்ம நிறைய மக்கள் மத்தியில் தவறான அபிப்பிராயம் வரும் தெரியல இவருக்கு. இவர் ஏன் கொடுத்தாருப்பா? அப்போ இவரும் அவர் மேலே கவர்ச்சி தான் பேசினாருப்பா. இப்போ மட்டும் 13 லட்சம் கோடி கடன் வந்துச்சுன்னா எப்படி? ஏதோ ஒரு ஊர் இப்போ சென்னையிலே வேலைன்னு சென்னையிலே கொடுத்துட்டு இருக்காங்க. சென்னையிலே ஒரு திருநெல்வேலி தூத்துக்குடியிலலாம் இங்கே வேலைக்கு வராங்க. அங்கே ஒரு கம்பெனி ஒரு இதில் ஆரம்பிக்கலாம். பெரிய இன்டர்நேஷனல் அளவில் ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி அங்கே ஆரம்பிச்சா கூட அங்கே உள்ள மக்கள் அங்கேயே வாழ்வாங்களே, இங்கே வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. அம்மா அப்பாவை சொந்த பந்தங்கள்லாம் பிரிஞ்சு வாழ்றாங்க. அந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு வேலையை கொடுத்து சிம்பிளா மாதம் இவ்வளோ சேலரின்னா அவங்க அந்த கட்டத்துக்குள்ளே போய் அந்த மாதிரி கொடுத்து மக்களுக்கு வந்து செய்வார். கண்டிப்பாக அதை செய்யணுங்கிற எதிர்பார்க்குறோம் நாங்கள். நான் எதிர்பார்க்குறேன். ஆல்ரெடி நான் ரியல் எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வந்து நான் திருநெல்வேலி ஊர். இங்கே வந்து என்னோட ஒரு ஒன்றுமே தெரியாத நானும் விஜய் மாதிரி ஒரு சின்ன இலக்கு வச்சு தான் நான் இங்கே வந்து நான் இன்றைக்கி என்னோட இந்த சென்னை டீலர்ஸ் ஹோட்டலில் இப்போ எனக்கு மீட்டிங்கு 5:30க்கு மீட்டிங்கு. நான் ஒரு 200 பேர் வருவாங்க என்னுடைய டவுனில். இல்லை காரணம் என்னென்னா எனக்கு வந்து என்னோட நம்பிக்கையும் என்னுடைய உழைப்பு மட்டும்தான் என்ன பெருசாக வெற்றியாக வச்சுச்சு. அதே மாதிரி தான் அவருக்கும் அவருடைய உழைப்பும் சின்ன ரோல் அவர் கொண்டு வந்து நாட்டை மாற்றணும், மக்களுக்காக நான் வாழணும், நாட்டை மாற்றணும்னு சொல்லி அவர் வளர்ந்தவர்னால தான் இன்றைக்கி அவர் பெரிய லெவலில் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதே தான் சரிங்களா. அவர் சக்ஸஸ்க்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். காரணம் என்னடா அதுதான் ஃப்ரீங்கிற மக்கள் அடுத்து எவன் வந்துருவானோ, அடுத்து யார் பண்ணிடுவானோ, அடுத்து ஆட்சி பிடிச்சிட்டு நம்ம இதாகும், நம்மளுடைய ப்ரெஸ்டீஜ் பாதிக்குமே, நம்மளோட கௌரவம் நம்ம அதாவது அவங்களுடைய வேலையே என்ன அடுத்தடுத்து நம்மளாவே இருக்கணும், யாரும் உள்ளே வரக்கூடாது, தாத்தா பாட்டி நம்ம பையன் நம்ம பேரன் இப்படி தான் போகணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க இப்போ இந்த மாற்றம் வந்து ஒரு 27 மாதத்தில் இது பண்ணியிருக்கிறாரு. அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு ஆட்சி பிடிச்சது எவ்வளோ பெரிய நம்ம கரூர் பிரச்சனைலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை போச்சு, எவ்வளோ மக்கள் பேசுகிறோம், எவ்வளோ விஷயங்களை பேசுகிறோம். ஆனால் அதையெல்லாம் வந்து யாரோ ஒருத்தங்களோட தூண்டுதல் தான். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா என் ஃபேமிலியில் யாராச்சும் தான் இருக்கும், அதை தாண்டி வெளியே உள்ளவங்க இருக்க வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி தான் அவருக்கு. ஆனாலும் அவருடைய நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல முயற்சிக்கும் கண்டிப்பாக இந்த கடனை வந்து ஈஸியாக அவரால் முடியும் சார் அடைக்கிறது. அதுக்கு நம்ம மக்கள் எல்லாமே கொஞ்சம் அவருக்கு ஒத்துழைக்கணும். ஒரு சில காலகட்டத்துக்கு நம்ம எதுவுமே ஃப்ரீயாக வேண்டாம், அவர் செய்யறது முதல்ல எங்கள் மக்கள் எல்லாருமே நினைக்கணும் என்னுடைய கடத்தை அடைங்க, நாட்டை திருத்துங்க. ஃபஸ்ட்டு நாட்டை திருப்பினா தானே நம்மளுக்கு ஒரு இது உண்டு. அதனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தமிழ்நாடு வந்து இன்றைக்கி நிறைய கடத்தில் இருக்குங்கிறது இன்னொரு இடத்துல சொல்லி தெரியதை விட நம்ம கௌரவமாக வாழணும். இப்போ நம்ம குடும்பத்தில் நான் ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் வாங்கக்கூடாது, நம்ம ஒருத்தர் அடிமையாக இருக்க கூட நான் எப்படி நினைக்கணும், அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நினச்சா தான் நம்ம நாட்டை நல்லபடியாக வச்சுக்கிட முடியும். நம்ம நாட்டுக்கு உலகத்தில் பிறக்கிறது ஒரு வாட்டி தான், சாகுறது ஒரே வாட்டி தான். அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நாம் ஏதோ ஒன்று நல்லபடியாக செஞ்சுட்டு போகணும், இல்லை நமக்கு செய்கிறத ஏற்றுக்கணும், அதுக்கு சப்போர்ட்டாக நம்ம இருக்கணும். விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி. அவருக்கு நான் என்ன சொல்கிறது, என் ஃபேமிலியில்
அவ்வளோ விஷயங்களை வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். ஓட்டுலாம் என் ஃபேமிலி அவ்வளோ பேர் நான் கூவி கூவி ஒரு மாதமாக போட வச்சேன். என்னோட ஃப்ரெண்டு நிற்கிற அவரை கூட 20 ஓட்டு ஒரு கரூரில் போட வைக்கிறேன்னு சொல்லி அவர் போட வச்சார். இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து எல்லாருமே என்ன மாதிரி எத்தனையோ பேர் நிறைய பேர் இருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அவர் ஒரு சின்ன பசங்க மனசில் கூட இடம் பிடிச்சிருக்கிறாரு. வடிவேலு மாதிரி அந்த இடத்துல இடம் பிடிச்சதுனால அவர் பெரிய சக்ஸஸ் அடைஞ்சார். அந்த சக்ஸஸ்க்கு நம்ம எல்லாம் காரணமாக இருந்த மாதிரி அவருடைய ஒரு இலவசமாக கொடுக்குறங்கிறத எதிர்பார்க்காம கொஞ்சம் டைம் கொடுத்து அவர் நம்ம நாட்டை மட்டும் நம்மளுடைய கடனை தீர்த்தா போதும். இதுக்கடுத்து இந்த வருஷத்துலேருந்து அவர் எப்படி எவ்வளோ கடனை அடைச்சிருக்காருங்கிறத நம்ம நிரூபிக்கணும்.